Hi, hello, welcome to Lavi's The Shades Learn with Lavi Art Tutorials. இன்றைக்கி ஆக்சுவலாக நம்ம நேற்று பார்த்தா அதே சப்ஜெக்டோட நேற்று கம்போசிஷன் எப்படின்னு பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். ஸோ இன்றைக்கி இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா நம்ம ஷேடிங் எப்படி பண்ணுறது, கம்போசிஷன் மட்டும்தானே சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஷேடிங் எப்படி பண்ணுறது அப்படின்றது சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ வாங்க சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நீங்கள் கண்டிப்பாக ஷேடிங் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் நிறைய அனாட்டமி பேஸ்ட் இந்த மாதிரி ஹேண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா குட்டி குட்டியாக பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நான் ஒரே வீடியோவில் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் ஒரே இதுவாக ஸ்மாலாக பண்ணுறேன். கொஞ்சம் நல்லாவே பெருசாக நம்ம ஹேண்ட் என்ன சைஸ் இருக்குமோ அந்த ரியலிஸ்டிக் சைஸ்க்கு ட்ரை பண்ணுங்களேன். அப்போ டீட்டெயிலிங் பண்ணவே ரொம்ப ஆசையாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். என்றைக்கு நம்மளோட ப்ரோக்ரஸ் நம்ம நேரடியாக பார்க்குறோமோ அப்போது யாருமே நம்மளை இது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொன்னாலும் அது நமக்கு பெருசாக தெரியாது. நமக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். இது நம்ம நல்லா தான் பண்ணியிருக்கோம், யார் சொன்னால் என்ன, இன்னொன்று ட்ரை பண்ணணும் அப்படின்றது எப்போ தோணுன்னா நம்ம அழகாக பண்ணியிருக்கோன்றது நமக்கே தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு நம்மதே கிரிட்டிக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக நல்லா வரணும், நல்ல டீட்டெயிலிங்காக வரணுன்னா நான் ரொம்ப குட்டியாக பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. கொஞ்சம் நல்ல நம்ம ரியல் ஹேண்ட் என்ன சைஸ்க்கு இருக்கும் அந்த சைஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு நிறைய இடம் இருக்கும்போது ட்ராயிங் பண்ண ஈஸியாக இருக்கும். அதில் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்க என்ன ஆகும்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதில் ஆக்சுவலாக அனாட்டமியில் என்ன நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணுன்னாக்கா நல்லா இதை பண்ணணும். நிறைய மசில்ஸ் குட்டி குட்டி ஒரு மசில் ஒரு டைரெக்ஷனில் இருந்தால் தான், ஒரு மாதிரி அது இது இருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக ஹேண்டை ரொட்டேட் பண்ணவோ யூஸ் பண்ணவோ நமக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு காரணமே நிறைய மசில்ஸ் இருக்கும், நிறைய போன்ஸ் இருக்கும், குட்டி குட்டி இன்டிக்ரேட்டடாக நிறைய நமக்கு இருந்தால் தான் நம்மளால் ஹேண்டை மூவ் பண்ண முடியும், இல்லை காலை மூவ் பண்ண முடியும். ஸோ எல்லாத்துக்குமே மெயினாக என்னன்னாக்கா அந்த குட்டி குட்டி மசில்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, எங்கே மடிப்பு வருது, எங்கே ஷேடிங் வருது இப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா குட்டி குட்டியாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பெருசாக பண்ணுங்கள். யூஸ்வலாகவே லேடிஸ் என்ன சொல்கிறது, நகம் நிறைய வளர்த்தாலோ லேடிஸோட ஃபிங்கர் எல்லாமே டிஃபர் ஆகும். அதே மாதிரி குட்டி பசங்க பிலோ 10 இயர்ஸ், பிலோ 2 இயர்ஸ், 1 இயர் இந்த மாதிரி ஒரு ஏஜ் குரூப்புக்கும் ஒரு இதுலேயும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ அவங்க எப்படி அந்த ஹோல்ட் பண்ணுறதுலேருந்து அந்த கையை யூஸ் பண்ணுறதுலேருந்து எவ்ரிதிங் டிஃபர் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நம்ம யாரை வரையணும், கொஞ்சம் நாசூக்காக வரையணும். குழந்தைங்கள லேடிஸ் எல்லாம் வரையும்போது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் ஜென்ஸோட கை. ஸோ அந்த மாதிரி வரையும்போது மசில்ஸ் கொஞ்சம் நல்ல ப்ரொஜெக்டடாக இருக்கும். இதே லேடிஸ்து வரையும்போது கை வரையும்போது எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ஸ்மூத் ஷேடிங் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சிலதில் நகமே இருக்காது. நகை இல்லவே இல்லைன்னா எப்படி வரையணும், நகம் இருந்தால் எப்படி வரையணும், இப்படி நிறைய விஷயம் இருக்குது. நிறைய அப்சர்வேஷனும் ரொம்ப ரொம்ப தேவை. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அப்சர்வேஷன் ப்ராக்டிஸ் தான் இதில் மெயின் ரோல். ஸோ நீங்கள் எவ்வளோ டைம் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்றதை விட எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டைம் ரொம்ப நேரம் ஒரு 1 ஹவர் வரைஞ்சா மாதிரி அப்படியெல்லாம் கிடையாதுங்க. 10 நிமிஷம் வரைஞ்சாலும் பர்ஃபெக்டாக வரையணும், கான்சன்ட்ரேஷனாக வரையணும், அதுதான். ஸோ நீங்கள் 2 ஹவர் உட்காந்தா தான் ஒர்க்கு நல்லாயிருக்கும் அப்படியெல்லாம் கிடையாது. நான் இந்த கை அழகாக நமக்கு ப்ரொஜெக்ட் ஆகிட்டு அழகாக தெரியறதுக்காக நான் அவுட்டரில் ஷேடிங் பண்ணுறேன். மேபி இந்த இடத்துல ஒரு ட்ரெஸ் இருக்கலாம், தனியாக இந்த கையை மட்டும் நம்ம ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறோன்னா பேக்ரவுண்ட் இருக்கலாம். ஸோ சம்திங் பேக்ரவுண்டில் இருக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த கை தனியாக தெரிய வரும். பிகாஸ் லைட்டிங் பாருங்களேன், இந்த சைட்லேருந்து இப்படி வருது இல்லையா. ஸோ அதனால் அவுட்டரில் ஷேட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா அப்போ தான் இது அழகாக ப்ரொஜெக்ட் ஆகிட்டு நமக்கு தெரிய வரும்.
ஸோ அதனால் வந்து நல்லா ஸோ எந்த இடத்துல நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம், அது வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கிட்டே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி வரைங்க. ஏன் அவுட்டரில் ஷேடிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மாதிரி அது கிராஜுவலாக குறைஞ்ச போல காமிக்கணும். அப்போ தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதர்வைஸ் வந்து ஒரு மாதிரி லைன் போட்டு கட்டம் போட்டு நீங்கள் விட்ட மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ எதை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோ அந்த கை அதையுமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஷேடிங் பண்ணி காமிக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான். ஸோ ரொம்ப ஸ்மூத் ஷேடிங், அந்த கைக்கு கொடுத்தா மாதிரி ஸ்மூத் ஷேடிங் இல்லாமல் ஒரு மாதிரி ரேண்டமாக கொஞ்சம் இதுவாக ஷேடிங் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கை நம்ம ஷேடிங் பண்ணியாச்சு. இப்போ இந்த கை ஷேடிங் பண்ணோம். ஸோ நம்ம கொடுக்குற ஷேடிங்கில் தான் அது வந்து 3D எஃபெக்ட் கொடுக்கும். இதில் நமக்கு எப்படி வந்து ஷேடிங் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கையோட 3D எஃபெக்டில் நமக்கு தெரியும். அழகாக வந்து நிஜமாகவே கை அங்கே இருக்கிற மாதிரி அப்படியெல்லாம் எப்போ தெரியும்னாக்கா நீங்கள் வந்து கொடுக்குற ஷேடிங், அந்த லைட்டிங் இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்போது தான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டியாக பண்ணாதீங்க, கொஞ்சம் நல்ல பெருசாக பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஐ மீன் இந்த விஷயம் மட்டும், இந்த கையும் கால் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக படித்தா தான் நல்லாயிருக்கும். பிகாஸ் வந்து டக்குன்னு உயிரோட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. இப்போ கண்ணெல்லாம் வரைஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ரோக்ஸ்லேயே நம்மளால் சொல்ல முடியும். இதில் வந்து ரியல் கை மாதிரி இருக்கணும்னா நம்ம நிறைய லைட்டிங், நிறைய ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ரியலாக ஒரு கையை பார்த்து வரைகிறதுல நிறைய நமக்கு வந்து கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அதனால் வந்து ரியல் ஹேண்ட்ஸ் பார்த்து உங்கள் கையை நீங்களே பார்த்து வரைகிறதோ, இல்லை நம்ம கையை ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த கையை பார்த்து வரைகிறதோ இந்த மாதிரி கற்றுக்கோங்க. கண்டிப்பாக நல்லா ஈஸியராக இருக்கும். ஸோ ஒரு மடிப்புக்கும் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். லைட்டிங்ஸ் வந்து டிஃபர் ஆகும். எல்லா கைக்கும் இதே மாதிரி லைட்டிங் இருக்காது. ஸோ ஒரு கைக்கும் ஒரு மாதிரி லைட்டிங் இருக்கும். ஸோ நம்ம கப்பு ஹோல்ட் பண்ணியிருக்கோம், கப்புலேயும் சில ஷேடிங்ஸ் இருக்கும். ஸோ அதையுமே நம்ம வந்து அழகாக காமிக்கணும். ஆனால் கையில் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் வந்து கப்போட ஷேடிங்கில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவுக்கு லைட்டாக காமிச்சாலே போதும். நான் குட்டியூண்டாக வரைஞ்சதுனால உடனே எடுத்ததுமே நான் வந்து நல்லா டார்க்கு டெப்த்து எல்லாமே கொடுத்துட்டு தான் ஷேடிங் பண்ணுறேன். நீங்கள் பெருசாக வரையும் போது மீடியம் டோனில் ஆரம்பிச்சுக்கோங்க. எங்கே லைட்டிங் இருக்கோ அங்கே அழகாக பர்ஃபெக்டாக லைட்டிங் விட்டுடுங்க. அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் வந்து ஷேடிங் பண்ணிங்கன்னா ஈஸியராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம கொடுக்குற ஷேடிங் பொறுத்து தான் அந்த விரல் வந்து எப்படி வந்து பெண்டாக இருக்குன்றது தெரிய வரும். ஸோ ஷேடிங் கொடுக்கும்போது நல்ல பொறுமையாக நிதானமாக கொடுங்க. நிதானமாக கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அங்கே இடம் இருந்தால் தான் நம்மளால் நிதானமாக நீட்டாக கொடுக்க முடியும் இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து நல்ல இடம் இருக்கிற போலேயே ட்ரா பண்ணிக்கோங்க பெருசாக.
எப்போவுமே வந்து இந்த மசில்ஸோட ஷேப் வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அதை அப்சர்வேட் பண்ணோன்னா வரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அந்த நமக்கு நெயில்ஸ் வந்து பியூராக அப்படியே அந்த ஒயிட் கலர் விட்டுடுவோம். ஸோ அதில் வந்து எந்த ஷேடிங்கும் பண்ண மாட்டோம் மோஸ்ட் ஆஃப் த டைம். சம்டைம்ஸ் தான் நம்ம வந்து கொஞ்சம் அதில் ஷேட் பண்ணுவோம். கேமரா ஆங்கிள் டவுன்வர்ட்ஸில் இருக்கிறதுனால ஷேடிங் வந்து கப்போட இது வந்து அப்வர்ட்ஸில் தெரியும். அந்த பாட்டம் தெரியறதுனால உங்களுக்கு வந்து ஷேடிங்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதாங்க, அழகாக ஷேடிங் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள். ஹாப்பி லேர்னிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.